Bloody sweet. Badass, Mr. Leonidas is a badass. He's a freaking badass man. So, just so. ஆரம்பிக்கலாங்களா? We're about to make it rain. Safal, peyade. Bound to spark all the flames. We're back again. சக்க போடு போடு அச்சங்கள் தேவையில்லப்பா வெற்றி நடை போடு உச்சங்கள் தூரம் இல்லப்பா உன்னை நீயே தேடு நீ இன்றி நாளை இல்லை வா நம்பி முட்டி மோது வா வா சவா Safal, peyade. Safal, peyade. நெருப்புடா நெருங்குடா முடியுமா பயமா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி இப்போ 190 ஒரு ஐட்டம் நினச்சிக்கணும். ஏதோ ஒரு பொருள் நினச்சிக்கணும். என்ன என்ன கிரிப்டோ கரன்சிலாம் பொருள் விட்டாங்கல்ல, என்ன பொருள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த ஓனரை பார்த்துருக்கீங்களா? ஆனால் விற்பனை மட்டும் நடக்குது இல்லையா? இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. எந்த பொருள் இருக்கு எப்படி இருக்கு அதை பற்றி யாருமே தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்குது. என்ன எடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல இது ஆகுது இல்ல, அது போட்டா பணம் பல மடங்கு வளரணும்ன்ற நம்பிக்கை மட்டும் யாரோ ஒருத்தர் போய் அவங்க மனசுல என்ன பண்ணிட்டாரு, விதைச்சிட்டாரு. அந்த விதைப்பு நடந்ததுனால என்ன ஆகுது, அறுவடை நடக்குது. அது உண்மையா நடக்கும் போதா இல்லையா யாருக்குமே தெரியாது. அது நிறைய கம்பெனிஸ் அதில் என்ன ஆயிட்டாங்க, ஓவர் செஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு சதுரடி இடம் உங்க இடம்னு சொல்லி பதிவு பண்ணிட்டோம், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல
ஏறிடுச்சு. யாராவது அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? வாய்ப்பே இல்லை. சந்ததியா அந்த இடத்தோட நேம் மாறவே போறது இல்லை. நீங்க யாராவது விற்றால் ஒழிய உங்க சந்ததிக்கு தான் போயிட்டே இருக்கும். கரெக்டா? பிரியாணி எவ்வளவு? 200 ரூபாய் இல்ல, பெரிய ஒரு பிரியாணி 290 ரூபா, 300 ரூபா, 500 ரூபாய் இருக்கு இல்ல பிரியாணி. சதுரடி எவ்வளோ? நாளையில இருந்து எவ்வளோ? 290. நல்லா தெரியுது. சவுண்டா சொல்றவங்களா புக்கிங் போட்டுருக்கோமா இல்லையா? போட்டீங்களா? எவ்வளவு புக்கிங் போயிருக்கோம்? ஓவரால் புக்கிங் கவுண்ட் என்ன? நேற்று 3 நாள் நடந்ததுல ஓவரால் கவுண்ட் எவ்வளவு? கரெக்டா கவுண்ட் சொல்லுவோம். 2-3 நாளுக்கு சாய் கார்டன் மட்டும் 50 மணிக்கு மேல புக் ஆயிருக்கான். ஒரு பெரிய பத்தாது. ஆனா நீங்க 6 பேர் தெரிஞ்சுறீங்க. மணி எத்தனை புக் ஆயிருக்கு? அப்பெல்லாம் நீங்க மனையை வாங்க விருப்பம் இல்லாம தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்னும் மனையை வாங்க விருப்பம் இல்லை. இன்னொன்னு என்ன, காசு மட்டும் சொல்லாது. ஆளுக்கு கூடு போனாங்க வீட்டுல இருக்கா இல்லையா? ஆளுக்கு போட்டு மனையோட விலை 2 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய்க்கு கூடு போனாங்க என்ன கொடுத்தா நான் 1 வருஷத்துக்கு வட்டி இல்லாம கொடுக்குறேன். ஓகே, 1 வருஷம் வட்டி இல்லாம நகையை வாங்கி வச்சு திரும்ப உங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் கொடுத்துருவோம். இன்னொரு 1 லட்சம் ரூபாய் உங்களால பற்ற முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு திட்டனா வந்தா இங்க தீட்டு 2 பேர் இருக்கும். தீட்டுவேன். பொறுமையா இருந்தீங்கன்னா சம்பாதிச்சிடலாம். தீபாவளி கொண்டாடிடலாம், பொங்கல் கொண்டாடிடலாம். வீட்டுல என்ன பொருளாதார சுதந்திரம் வந்துடும். கடன்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க, கடமையை முடிச்சிருவீங்க, கனவை முடிச்சிருவீங்க. சார் கடன் இருக்கா இல்லையா? 8 லட்சம் நாள் இருக்கட்டும். முதல் வருஷத்துல ஆதியில் வந்தீங்கன்னா உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். 2வது வருஷம் ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்க கடமை எல்லாம் முடிச்சிடலாம். கடமை எவ்வளவு சொல்லுங்க? எத்தனை லட்சத்துக்கு எல்லாமே கடமை வச்சிருக்கீங்க? 20 லட்சத்துல 50 லட்சம் வச்சுக்கலாமா? கடமை முடிக்கணுமா வேணாமா? இல்ல சார் நாங்க சாகுறவங்க கடமைக்காக உயிர் கொடுப்போம் சொன்னா நேரம் யார் கையிலும் கிடையாது. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்ன சார்? நேரத்தை வேஸ்ட் பண்ணலாமா? கிடையாது. ஓகேயா? கனவு இருக்கா? கோடி சொன்னாங்க. கனவு இருக்கா? இருக்காது. கனவு இருக்கவங்களா எந்திரிச்சு சொல்லலாம் கனவு இருக்குன்னு. எந்திரிக்காதவங்களாம் கோடி சொன்னாங்க கனவு இருக்கு எனக்கு தெரியல. இருக்கா? சரி, ரைட்டு. பெரிய உலக கோடி சொன்னாங்க கனவு இருக்கவங்களா எந்திரிச்சிடலாம். உலக கோடி சொன்னாங்க சொன்னாங்க. பக்கத்துல ஒருத்தவன் நீ எங்க எந்திரிச்சேன்னா உன்னை பிடிச்சி கீழே உட்காந்து இருந்தா இருப்பான். அதெல்லாம் மீறி நீ எந்திரிச்சேன்னா நீ வெற்றியாளன். புரியுதா? எப்பயுமே பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பொறாம இருக்கும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க என்ன இருக்கும்? நம்மளை விட்டு ஒரு லெவல் மேலே ஏறி போயிடக்கூடாதுங்கிற என்ன இருக்கு சார்? ஒரு சின்ன பொறாம தான், ரொம்ப பெரிய பொறாமலாம் கிடையாது. ஆனா டக்கு நீ மேலே ஏறி வந்தீங்கன்னா அவனையும் பிடிச்சி மேலே தூக்கிட்டேன்னு வச்சுக்க, அந்த பொறாமலாம் போயிடும். நீ மட்டும் ஏறி வந்துடக்கூடாது. யாரையும் சேர்த்து தூக்கி விடணும். சேர்த்து போகல, அங்கதான் பிரச்சனை வருது. என்ன சார்? அந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கலாமா? ஆதியோகியில இந்த ரூம்ல இருக்க எல்லாருமே உலக கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தகுதியை வளர்த்துக் கொள்ளலாமா? உலக கோடீஸ்வரன் தகுதியை வளர்த்துக்கலாம். எத்தனையோ நண்பர்கள் உலக கோடீஸ்வரனா ஆயிருக்காங்க. நம்மளால முடியுமா முடியாதான்னு டவுட்லயே இருக்கக்கூடாது. என்ன முடியும்? நல்லா சவுண்டா முடியும் வருமா? கேட்கலையே. காமராஜர் கேட்கணும். கொஞ்சமா ட்ரைனிங் தான் பத்தல. ட்ரைனிங் பத்தல சார். நீங்க வந்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். உங்க உயிரை எடுத்துருவோம். எழுதிங்க, உங்க உயிரை எடுத்துருவோம். உங்க உயிரை கொடுக்காம நீங்க எதையுமே செஞ்சு முடிக்க முடியாது. உயிர் எடுக்கிறீங்களா? விடுவீங்களா? ஏன் உயிர் எடுக்கிறது? உங்க உயிரை கொடுக்காம எந்த விஷயம் நீங்க நடக்கவே வாய்ப்பு இல்லை. தயவு செய்து 190 ரூபாய்க்கு பொருள் கிடைச்சிருச்சு இல்ல? இந்த அரங்கத்தை விட்டு ஈவினிங் நம்ம போறதுக்குள்ள இந்த பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வெளியே போவீங்க, அத்தோட கிளம்பி வீட்டுக்கு ஓடிடலாமா? யாராவது யோசிச்சுன்னு வச்சுக்க. நம்ம கேட்டல கரெக்டா புரிஞ்சுச்சுங்க.
அப்படி என்ன நீங்க போய் பில்கேட்ஸோட ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? நான் கேட்கறேன், அம்பானியோட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குதா? இல்ல யாராவது உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்குற அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரா கேட்கறேன். இங்க உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம்ல, டைம் கரெக்டா கொடுக்குறீங்களா? முழுமையா கொடுக்குறீங்களா? ஏதோ ஒரு மீட்டிங் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சரியா? லஞ்ச் பண்ணிட்டு புக்கிங் ஸ்டார்ட் பண்ண பார்த்துருப்போம் எல்லாரும். வாங்காம யாராவது போனீங்கன்னு வச்சுக்கேன். மொத்தம் எவ்வளோ பிளாட் சார் லான்ச் பண்ணிருக்கோம்? மொத்தம் 300 பிளாட்டா? 3 பிளாட்ஸ் கிட்டத்தட்ட 300 பிளாட். எத்தனை பிளாட்டு? 300 பிளாட். எனக்கு திருச்சியில இருந்தால் நான் வாங்க மாட்டேன் சார். யாராவது சொல்லிங்களா? ராஜராஜ சோழனை பத்தி பெருமையா பேசுறீங்க, அவர் கடந்த மண்ணில் ஒரு பூமி வாங்கி போட மாட்டீங்களா? கேட்குறேன். காவிரியில் பிரச்சனையா இருக்கு சார், சரி போவாங்க பார்த்துட்டு. காவிரி பிரச்சனை இல்லை, பெரிய இருக்கும். நம்ம திருச்சியில் ஒரு பிளாட் வாங்கலாமா? ராஜராஜ சோழன் தான் வாங்கலாமா? இங்க இருக்க உங்களுக்கு திருச்சியில் உறவுகள் இல்லையா? தமிழகத்தில் இருக்க தமிழ் பேச தெரிஞ்சா தமிழ்நாடு ஃபுல்லா தொழில் பண்ண தெரியணும். தமிழ் பேச தெரிஞ்சா தமிழ்நாடு ஃபுல்லா. நான் 2024 234 இடத்துலையும் பிரான்ச் போட்டுருவேன். ஓகேவா? எத்தனை பேர் எவ்வளோ வரல? 234 இடம் வரீங்களா? கண்டிப்பாவா? அப்ப அடி சமயம் கொடுப்பாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாங்க? குரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டீச்சர் குரு என்ன பண்ணுவாரு? சாவடிச்சு தேவை இந்த வேலையா கத்து கொடுத்துருவாரு. ஓகே, கத்து கொடுத்துடலாமா? எல்லாரும் தயாராங்க. அப்படியே போறீங்கல்ல, அப்படியே ரொம்ப அமைதியா போலாமா? அமைதியா போலாமா? அமைதியா என்ன உங்களுக்கு தெரியல? அமைதியா என்ன சார்? பேசாம இருக்குங்களா? அமைதியா என்ன? உங்களுக்குள்ளே ஆழமா பாக்குறது. சரியா? இப்ப நம்ம பேசுறோம்ல, இன்னைக்கு காலையில இருந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் அமைதியா உள்ள என்ன பண்ணணும்? அசை போடணும். சாப்பாடு அசை போடுறப்ப எதாவது அசை போடணும். இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அசை போடலாமா? என் வாழ்க்கையின் பின்பு பழைய காலங்கள்லாம் அசை போடுங்க. இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பான்னு நினைச்ச அசை போடுங்க. சாப்பிட்டு முடிச்சிங்க வர்றப்போ நீங்க ஒரு புதிய மனிதனை வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க சரியான அமைதியை கடைபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, பார்க்கலாமா யாரெல்லாம் சரியான மனிதன் ஆகிறீங்க? அமைதியா போறீங்களா? அமைதியா வரீங்களா? டிசிப்ளினா யாருக்கிட்டே யாரும் பேசக்கூடாது. வீட்டுல இருந்து கூட்டு வந்தா கூட என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. யாரும் ஒரு துளி நாய்ஸ பின் டிராப் சைலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, என்ன குண்டூசி கீழே இருந்தா கூட சத்தம், இந்த குண்டூசி உள்ள சத்தம் கேட்கணும். சரியா? சவுண்ட் இல்லாம நாங்க உள்ள ஓடிட்டே இருக்கு. இந்த மட்டை இந்த பாக்ஸ் மட்டும் வாய் முன்னால என்ன பண்ண மாட்டேங்குது. பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குது. யாருக்கிட்ட பேசுனே தெரியல, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்குதுல. அந்த பாக்ஸை கொஞ்ச நேரம் நிறுத்தி என்ன பண்ணுங்க, இந்த வாய்ப்பை பற்றி நினைக்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கோம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற பல மனிதர்களையும் என்ன பண்ணும்? பெரிய லெவலில் மாற்றும். உங்களுக்கு சந்ததியோட வாழ்க்கையை மாற்றும். படிப்படியாக இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. போக போக இந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கீங்க. ஒரு 5 வருஷம் கூட இல்லாமல் எல்லாரும் 5 ஆண்டு ஓட்டு போட்டால் 5 வருஷம் கவர்மெண்ட் கிடைக்குங்களே, ஒரு 5 வருஷம் கொடுக்க மாட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக செட்டில் பண்ணுறதுக்கு யாரும் கை தூக்கியா? 5 வருஷம் நல்லா ரைட்டு தூக்கிறீங்க. அப்புறம் எனக்கு அந்த லீடரை பிடிக்கல, எனக்கு அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கல. பிடிக்கலன்ற வார்த்தையை தயவு செஞ்சு மேலே பயன்படுத்துறேன். சரியா?
இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸு.